அனைவருக்கு வணக்கம். அண்மையில் மதுரையில் நகர திமுக சார்பில் நடந்த பேராசிரியர் க அன்பழகன் நூற்றாண்டு விழா, அமைச்சர் உதயநிதி பிறந்தநாள் விழா மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது, தமிழகத்தில் கடந்த ஆண்டு நிதியில் எப்படி சாதனை படைத்தோமோ அதே போல இந்த ஆண்டும் முன்னேற சாதனை படைப்போம். படித்தவர்கள், சிந்தனையுள்ளவர்கள் சரியான இடத்தில் இருந்து ஊக்கம் கொடுத்தால் சிறப்பான இடத்தை அடையலாம். என் தந்தை இறந்தபின் பேராசிரியர் க அன்பழகனிடம் என்ன செய்ய வேண்டும் என கேட்டேன். அதற்கு அவர், இருக்கும் தொழிலை சிறப்பாக செய்து தனி அடையாளத்தை நிரூபித்து பின் அரசியலுக்கு வாருங்கள் என்றார். அதன்படி பல வங்கிகளில் பணியாற்றி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு அரசியலுக்கு வந்தேன். அதனால்தான் என்னால் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது. அமைச்சர் உதயநிதி அசையும் சொத்து. அவர் கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லது. பதவி வரும் போகும். நாளை 10 சீட் கிடைக்காத கட்சியாக கூட திமுக மாறலாம். எத்தனை பதவி வந்தாலும் நான் பிடிஆர் பழனிவேல் ராஜன் மகன். அதற்கு மேல் யாராலும் எந்த பதவியும் எனக்கு கொடுக்க முடியாது என தெரிவித்தார். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் இந்த கருத்துக்கு திமுகவிலேயே பெரும் புகைச்சல் எழுந்துள்ளது. 10 சீட் கூட கிடைக்காத கட்சியாக திமுக மாறலாம் என பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டிருப்பது அவரது விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் நிதி அமைச்சர் என்ற அந்தஸ்தில் இருந்தவரை தரம் இறக்கி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக நியமித்திருப்பது அவருக்கு திமுக தலைமை மீது கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். கைப்பொண்டுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதைப் போல முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மகனும் மருமகனும் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்து விட்டார்கள் என லீக்கான ஆடியோதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் நிதி அமைச்சர் பதவி பறிப்புக்கு காரணம் என்பது யாரும் அறியாதது அல்ல. அது தவிர தற்போதைய திராவிட மாடல் ஆட்சியில் உதயநிதிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு சூப்பர் முதல்வரை போல செயல்பட்டு கொண்டிருப்பது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மனதில் வெறுப்பை விதைத்திருக்கலாம். அதனால்தான் இப்படி பேசினாரோ அல்லது திமுகவுக்கு எதிராக மக்கள் மனதில் எழுந்துள்ள கோபத்தை அறிந்து கொண்டு பேசினாரோ தெரியவில்லை. எதுவாயினும் அவருடைய ஆருடம் பறித்தால் கூட நல்லதுதான். நன்றி.